இதெல்லாம் ஒட்டிக்கிட்டீங்களா? நானே வைஃப் பேசுறேன். அசிங்கமா என்ன சொல்றீங்க? எது உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்? ரொம்ப தப்பா இருக்கு. ஸ்கிரீன் போட்டு உள்ள போட்டு பேசுங்க. நம்மளை ஒருத்தவங்க பாராட்டுறாங்கன்னா சரியாக தான் பாராட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரணுங்க. சும்மா பாராட்டிட்டாங்கனாலே நம்ம செய்கிறது சரின்னு அர்த்தம் இல்லை. விஜய் சேதுபதி அந்த வேலையை தான் திவ்யா கிட்ட பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லவும் அந்த அம்மாவுக்கு ஊக்கப்படுத்தின மாதிரி ஆயிடுது. அவங்க செய்கிறது ஆக்சுவலி தப்பான செயல்கள். அதை அவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல 3 விஷயம் பண்ணிட்டாங்க. கத்தி பேசாதீங்கன்றது அவங்களோட ஃபேமஸான டயலாக்கு. அது உடனே உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்களான்னு சொன்னால் ட்ரிகர் ஆயிடுவார். அப்புறமாட்டி அது சும்மா பொய். ஆனால் நான் கேட்டேன்றாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பொய் சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொன்னாங்களான்ட்டு. 2வது நான் கேட்டேன் அப்படின்றதும் பொய். சொல்லாத ஒன்று கேட்டதாக சொல்கிறது. 3வது திரையை போட்டு பேசுனீங்கன்றது ரொம்ப அசிங்கமான செயல். ஒரு ஜோடி உள்ளக பேசிகிட்டு இருக்காங்க. சுத்தமாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களே கண்காணிச்சிக்கிட்டு இந்த அம்மா அலைஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஆனால் இது நடக்கும்போது கூட கீழே கமெண்ட்டில் திவ்யா சூப்பரு, விக்ரம்க்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நிஜமாலுமே அவனுக்கு வர்ற ஒய்ஃப் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டால் அதோ கதி தான், பைத்தியம் பிடிச்சி தான் சுற்றணும். அது புரியாமல் அவங்க யாரையோ தாக்குறாங்கன்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க. மொத்தத்தில் திவ்யா ஃபஸ்ட்டு பேசின 2மே பொய். கத்தி பேச உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்களா அப்படின்றதும் பொய். நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் பொய். 3வது ஒன்று சொல்லிச்ச திரையை போட்டு பேசுனீங்கன்னா அது ஒருத்தவங்கள இவங்க தேவையில்லாமல் கவனிக்கிறாங்கன்றது ரொம்ப அசிங்கமான செயல். அதை இவங்க பண்ணியிருக்காங்க.